இது தொழுகை சம்பந்தமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் தொழுகிற முறைகள், என்னுடைய தொழுகிற முறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தொழுதாக ஆயிஷாலாம் சொல்கிறாங்க அப்படின்னா 9 ரசூலா சலாம் கொடுத்துருவாங்க. பின்னர் எலும்பி 2 ரக்காத் தொழுவாங்க. பின்னர் எலும்பி 2 ரக்காத் தொழுதிக்கிறாங்க. ஆனால் அந்த நடைமுறை ரசூலா பின்னால் கடைபிடிச்சதாக தெரியலை. பிற்காலத்தில் கடைபிடிச்சது, ஆரம்பத்தில் கடைபிடிச்சது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் தொழலாம்டா 2 2 2 2ஆக தொழுது 10 வரைக்கும் தொழுது ஒன்றை வித்திர என்ன செய்யலாம், ஒரு ரக்காத்தை மட்டும் ஒற்றைப்படையாக என்ன செய்யலாம், நம்ம முடித்துக் கொள்ளலாம். அல்லது 2 2 2ஆக தொழுது 8 வரைக்கும் தொழுது இந்த அதாவது அந்த 3 ரக்காத்தை என்ன செய்யலாம், நடுவில் அத்தைஹியாத் உட்காராமல் 3 ரக்காத்தை வித்திராக என்ன செய்யலாம், நம்ம முடித்துக் கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொரு வகையில் எப்படி தொழலாம் என்று சொன்னால், அதாவது 4 4 3 இதான் ரசூலுல்லாஹ் தொழுத முறையாக ஆயிஷாலாம் என்ன செய்யறாங்க, அதிகமாக தொழுத முறையாக சொல்றாங்க. 4 4 இதுல நடுவில் இருப்புக்கள் எதுவுமே இருக்கிறது இல்லை. அத்தஹியாத் இருப்பு மட்டும் இருக்கிறது இல்லை. மற்றபடி என்ன 4 ரக்காத் தொழுவது, இடைவெளி வரும், 4 ரக்காத் தொழுவது, மறுபடி 3 ரக்காத் தொழுவது. இன்னொரு வகையில் என்ன அப்படின்னு சொன்னால் 11 ஒரேடியா தொழுவது. 10 அத்தஹியாத் இருக்கணும். 11 ஒரேடியாக தொழுவது. 10 நம்ம அத்தஹியாத் இருந்து எழும்பிடணும். 10 அத்தஹியாத் இருந்து, அதான் நம்ம நடு அத்தஹியாத்னு சொல்றோமே, அது 10 இருந்து எழும்பி 11 ரக்காத்துல என்ன செய்யறது, தொழுது சலாம் கொடுக்கிறது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடியா 9 தொழுதிக்கிறான். இந்த 9 என்ன செய்யணும், 8 அத்தஹியாத் இருந்து 9 என்ன செய்யறது, சலாம் கொடுக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் 7 தொழுதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, 6 அத்தஹியாத் இருந்து 7 என்ன செய்யணும், நம்ம சலாம் அதாவது கொடுக்க வேண்டும். 5 தொழுதிக்கிறாங்க, 4 அத்தஹியாத் இருக்க கூடாது. ஆனா 5 3 வித்தியாசம், 3 5 வித்தியாசம். ஒற்றப்படையா தொழுத மாட்டான். 3 தொலை போறோம், 3 தான் தொலை போறோம்னா நடுவில் அத்தஹியாத் இல்லை. 5 தான் தொலை போறோம்னா அத்தஹியாத் என்ன நடுவில் இல்லை, கடைசி அத்தஹியாத் மட்டும் தான். 7 9 11 தொலை போறோம்னா முந்தின ரக்காத்துல என்ன செய்யணும், நம்ம அத்தஹியாத்ல உட்கார்ந்துட்டு எழும்பி தொழ வேண்டும். இது ஒரு அம்சம் ரசூலுல்லாஹ் தொழுத முறைகள்ல. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் இந்த இரவு தொழுகையில இருந்து தொழுவாங்க, முடியாட்டி இருந்து தொழுவார்கள். இருந்து தொழுது 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில, வசனத்தை பாருங்க, 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் நமக்கு 50 ஆயத்து ஓதுறதும் இல்லை, 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில என்று வருது. 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் ஒரு பக்கத்துக்கு 10 வச்சாலும் 5 பக்கம், 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில். அப்படின்னா எவ்வளவு பக்கம் ஓதிப்பாங்க, 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில் எழும்பிடுவாங்க. சொல்லலாம் உட்கார்ந்து தொழுதுட்டு இருப்பாங்க, எழும்பிடுவாங்க. எழும்பி நின்று என்ன செய்வாங்க, அந்த 50 வசனத்தையும் என்ன செய்வாங்க, ஓதி முடிப்பாங்க. அந்த 50 வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ருக்கு சுஜூது செய்வார்கள். அப்ப எனவே இரவு தொழுகையில ஒருவர் முடியாது விட்டால் இருந்து தொழுது பின்னர் எழும்பி தொழுகிறது என்னது, அனுமதி. இருந்தே தொழணும் என்றது அல்ல. அப்படின்றது இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்றோம். முழு தொழுகையும் இருந்து தொழலாம், அது பிழையில். இரவு தொழுகை கடமையான தொழுகை தான், கட்டாயம் நின்று தொழணும். இரவு தொழுகை பொறுத்த இருந்து முடியாது விட்டா இருந்தும் தொழலாம். ஆனா இருந்துட்டு எஞ்சிய வசனங்களை எழும்பி ஓதிட்டு ருக்கு செய்யறதும் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இரவு தொழுகை பிரிச்சு தொழுதார்களா, உதாரணமா 2 தொழுகிறது, புறம் தூங்குறது, பிரித்து தொழுறது, இது சம்பந்தமான நேரடியான செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் பிரித்து தொழுவதில் தவறு இல்லை, பிரிச்சு தொழுகிறதுல தவறு இல்லை. ஏன்னா ஒன்றோடொன்று தொடர்பற்ற தொழுகையாக இருந்தாலும் சரி, நேரம் இருந்தா நமக்கு என்ன செய்யலாம், பிரிச்சு. உதாரணமா 20 நிமிஷம் லுஹருக்கு முன்னால நமக்கு டைம் கொடுத்தாங்கடா, நம்ம 2 ரக்காத் சுன்னத் தொழுட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்து இன்னொரு 2 ரக்காத் சுன்னத் தொழுறது என்னது பிழை அல்ல. அது போலதான் தராவிகளை ஒருத்தர் ஆரம்பத்தில் ஒரு 4 ரக்காத்தை தொழுதுட்டு தூங்கிடுறார், அதுக்கு பின்னால எழுப்பி தொழுகிறார், இது ஓகே. ஆனால் ஜமாத்தை பிரிக்க கூடாது. ஜமாத்தை என்ன செய்யக்கூடாது, நாம் பிரிக்கிறது வேற, நம்ம தனிப்பட்ட தொழுகிற பிரிச்சு தொழுகிற வேற, ஜமாத்தை பிரிச்சு தொழக்கூடாது. அது சரியான வழிமுறை அல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தான் அது ஏற்படுத்தப்படுது. அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபாலோ பண்ணிடணும். அது பிழையான. இப்ப என்ன செய்யறாங்கடா, கியாமுல் லைல் தொழணுன்றதுக்காக வேண்டி 4 ரக்காத்தை இப்ப தொழுதுட்டு மற்ற நாளை பிந்தி போட்டுறாங்க. பிழையான ஒரு நடைமுறை. ஒன்றில் தொழுறவங்க அதுல போய் சேரணும், இந்த நாளை வீட்டில் தொழுதுட்டு அதுல போய் சேர்ந்துடும். அப்படி தொழுதாங்கன்னு சொன்னா அவங்க செய்யறது பிழை. அப்படி தொழுதா அவங்க என்ன செய்யணும், முழுசாவே உண்டை என்ன செய்யணும், இரவுல வைக்கணும். அல்லது இசாகுப்புறம் ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் என்ன செய்யணும், போகணும். அது செய்ய போறது இல்லையே. அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், நம்ம அவங்க மாற்ற மாட்டாங்கடா. நாங்க வீட்டில் நாளை தொழுதுட்டு அவங்க பிந்தி தொழுவாங்களே நாள், அதை ஜமாத்தோட தொழுண்ட ஆசைண்டா அதுக்கு போய் அங்கே போய் என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ள வேண்டியதான். இந்த மாதிரி பிரிச்சதுக்கான ஆதாரம் என்ன,
ஜமாத்துகள் அப்படி பிரித்து தொழப்பட்டதுக்கான வழிமுறை ஒன்று இல்லை. அப்போ அதனால அந்த மாதிரி ஒரு விளக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நம்ம உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அல்ல, நம்ம உமர் ரலியல்லாஹுவோட ஃபிக்ஹுலையும் இல்லை. உமர் ரலியல்லாஹுவுக்கு நமக்கு புரியாத விளக்கங்களும் புரியும். ரசூல் அவங்களோட இருந்தவர் இது எந்த அளவுல மார்க்கத்தோட மோதாதான்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம இல்லாதொன்னு நம்ம ஏற்படுத்தப்படாது. இது ஒரு விதத்து தான். இது இரவு தொழுகை ரெண்டா பிரிச்சு விடுறது, இது எப்போ ஆரம்பிச்சது அல்லாஹு ஆலம். சரியா, இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. தொழுதா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி தான் தொழணும். அதாவது நம்ம தனியை தொழுது போயிட்டு இரவுல தொழுகிற ஜமாத்தோட தொழுதுக்கணும். உண்மையில அவங்க என்ன செய்யணும்னா கண்டினியூவா தொழணும். ஒன்று நைட்ல தொழணும் அல்லது இஷால தொழுது ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் முடிக்கணும். அப்படித்தான் தொழணும், பிரிக்க கூடாது. இது ஒரு நடைமுறை. நாங்க தனிப்பட்ட தொழுகிற மனிதர்கள் பிரிக்கிறது என்னது பிள்ளைகள், அது எங்களுடைய ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 ரக்காத் தொழுது அப்புறம் வித்திர நம்ம தொழுது கொள்றது, தூங்கி எழுப்பி கூட வித்திர தொழுகிறது என்னது பிழை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வித்திர தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த கியாமுல் லைல் அந்த இறுதியாக தொழுகிற தொழுகை வாஜிபா இல்லையான்னு பெரிய கருத்து முரண்பாடு இருக்கு. ஹனஃபி மதஹபினர் என்ன சொல்றாங்க, வாஜிப் என்றாங்க. அவங்கள்ட்ட ஃபர்லுக்கும் வாஜிபுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. ஃபர்லுக்கும் வாஜிபுக்கு இடையில வித்தியாசம், மற்றவர்கள்ட்ட ஃபர்லுக்கும் வாஜிபுக்கு இடையில வித்தியாசம் இல்லை. அவங்கள்ட்ட என்ன வித்தியாசம்னா, ஃபர்ல் என்று சொன்னா மிக நம்பிக்கையான அதாவது முத்தவாத்திரான அந்த நம்பிக்கையான அந்த செய்திகளில் ஃபர்லன்னு சொல்லுவாங்க. மற்றபடியான ஆகாதான ஹதீஸ் அதாவது 1-2 இஸ்னாது வரக்கூடிய ஹதீஸால அதில் வாஜிப்னு சொல்லுவாங்க. வித்திருக்கு என்ன செய்யறாங்க, அவங்க வாஜிப் அப்படின்னு சொல்றாங்க. வித்திரு அவங்கள்ட்ட அதாவது வாஜிப் அப்படின்றாங்க. ஆனால் அது பிழையான நடைமுறை, மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவங்க அப்படி சொல்ற அளவுக்கு காரணம் இருக்கு. அந்த அளவுக்கு சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னது வித்திரை பத்தி நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆர்வப்படுத்தி சொல்லிக்கிறதும், கடைசி தொழுகையா வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர் கிஃபாரிலான போனவங்க வசியத்தா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நீங்க எழும்ப மாட்டீங்க என்று தெரிஞ்சா இரவுல வித்திர் தொழுதுட்டு தூங்கிருங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் அவ்வளோ வலியுறுத்துறாங்க. ஒரு வித்திரை தொழுதுட்டு தூங்கிருங்க. இந்த வித்திரை மட்டும் தனியாக தொழுகிறவர் 1 ரக்காத்தாவும் தொழலாம், 3 ரக்காத்தாவும் தொழலாம், 5 ரக்காத்தாவும் என்ன செய்யலாம் தொழலாம். அவர் தொடர்ந்து வித்திரு தொழுகிறார், அவர் தொடர்ந்து வித்திருன்னு அர்த்தம். அப்போ ஒன்றில் தொழுது நம்ம என்ன செஞ்சிடணும், தூங்கி விட வேண்டும். ரைட், ஒருத்தர் வித்திரு தொழுவிட்டார் இரவு, அதாவது இஷாவுக்கு போறவோ அல்லது ஃபஜ்ருடைய நேரத்திலேயோ தொழுவிட்டார், தொழுது பின்னால் தூங்கி எழும்புறாரு, இன்னும் டைம் இருக்குது. வித்திருக்கு பின்னால தொழலாமா? வித்திருக்கு பின்னால தொழலத்துக்கு பேர் அந்த ஃபிக்ஹுடைய அறிஞர்களுக்கு மத்தியில் அத்தஅகீப் அப்படின்னு சொல்லுவாங்க. தா ஐன் காஃப் யா பா அத்தஅகீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சலாத்து தஅகீப்னு வச்சுக்கிற ஹதீஸ்ல இது எதுவும் வரல, சலாத்து தஅகீப் அப்படின்னு இது காரணம் என்ன, ஜமாத் என்ற தொழுகை வந்ததனால, ஜமாத்து தொழுகை முறையொன்று வந்ததனால அதுக்கு பின்னால இன்னொரு ஜமாத் என்னது அந்த நடத்துறது பொருத்தமா அப்படி என்றதுல இருந்தா அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப இதை இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஒரு அறிவு போறது என்று அவர் அதை வெறுத்தார். அதில் என்ன சார் வித்திருக்கு போறவு திருப்பி ஒரு ஜமாத்து நடப்பதை என்ன செஞ்சாரு, வெறுத்தார். முடிஞ்சதுதான், அதை வெறுத்தார் அப்படி என்ற செய்தி வருது. அனசரில்லாம் வழியாக வெறுத்தாருன்னு அனுமதிச்சார் அப்படியெல்லாம் செய்தி வருது. ஆனா அதுல இதுலயும் வீட்டில் ஒரு மனிதர் தனியை தொழுறதுக்கு வெறுத்தாருன்னு எந்த சப்ஜெக்டும் இல்லை. வீட்டில் ஒரு மனிதர் வித்திருக்கு போற தொழுறதுக்கு வெறுத்தாருன்னு எந்த சப்ஜெக்டும் அதில் இல்லை. இருந்தாலும் கூட அதாவது இந்த ஜமாத்துக்கு பின்னால் இன்னொரு ஜமாத்து தராவி நடக்கிறத வெறுத்தார்கள் அப்படின்றது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கலாம். அந்த நடைமுறையை தவிர்த்துறோம். ஏன்னா சிலர் என்ன செய்யறேன்னா ஆரம்பத்தில் 11 இவங்க தொழுவிட்டு பேத்துறது, அல்லது ஆரம்பத்தில் 23 இவங்க தொழுவுறது, 11 தொழுகிறவங்களுக்கு நீங்க நைட்ல என்ன செஞ்சீங்க 11 தொழுது. இது அவ்வளவு பொருத்தமான நடைமுறை. ஒரு பள்ளியில 11 தொழுனா 11 தொழுங்க. 23 நீங்க 23 பிதாத், அவங்க 23 சரியான 21 அது முடிச்சிடும். அதுக்குள்ள போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னொரு பிதாத்தை நம்ம உருவாக்கி விட கூடாது. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா தஅகீப் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுததாக சஹீபுன் ஹுசைமா முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல என்ன செய்தி 2 செய்திகள் வருது. அவருடைய தரங்கள்ல பிரச்சனைக்கு சம்பந்தமாக அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு தனியான ஒரு புத்தகமே எழுதுகிறார். தனியான புத்தகம் ஒன்று எழுதிய வித்திரு தொழுகை சம்பந்தமா. அப்ப அந்த 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு வருது. எனவே மிச்சம் பொருத்தம் என்னடா, ஒருத்தர் வித்திரு தொழுதுட்டார்னா அதுக்கு பின்னால் அவர் எழுப்பினா அவர் இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுறது, துவா என்னது ஈடுபடுறது, குர்ஆன் ஓதுறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அதேபோல என்ன குர்ஆனுல் ஃபஜ்ரிக்கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர்ல ஓதுற குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஃபஜ்ர்ல சஹருடைய நேரங்கள் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்னா வருது. அப்ப அதுல ஈடுபடுறது மிகவும் பொருத்தமாக என்ன செய்யும் இருக்கும். இல்ல ஒரு தொழுதாகணும்னா ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதான அறிவிப்புகள் என்ன செய்து வருது. அப்போ உதுவுடைய 2 ரக்காத்தாவோ தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்தாவோ அல்லது ரசூலுல்லாஹ் என்னது இந்த மாதிரி 11க்கு பின்னால ரசூலுல்லாஹ் தொழுதால் இந்த மாதிரி 2 ரக்காத் தொழுதார்கள் வரணும். ஆனா ஹதீஸ்கள் எல்லாம் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதா வரல. ஏன்னா ஆயிஷா சொல்றாங்க 11 தொழுட்டு தூங்கிடுவாங்க, அடுத்து அதானுக்கு என்ன செய்வாங்க எழும்புவாங்க, ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுறதான் என்ன செய்யுது வருது.
அப்படி தொழுதால் இந்த 2 ரக்காத் என்னது தொழுவார். இதனால தான் 13 தொழுதார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்புகள் சில அறிஞர்கள் அது வித்திருக்கு பிறகு எழும்பி ரசூலுல்லாஹ் என்ன சில கட்டங்களில் தொழுத 2 ரக்காத்தை தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றும் சில விளக்கங்கள் சொன்னதுக்கான ஒரு காரணம் இதுதான். இது ஒரு முக்கியமான இந்த தொழுகை முறைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது ரசூலுல்லாஹ் வித்ருடைய சப்ஜெக்ட் ஒருவர் வித்ரு வளமையா தொழுதுட்டு வராரு, அவர் வித்ரு தொழலைன்னு வைங்க, ஃபஜ்ர் அதான் சொல்லிட்டு ஒரு சஹாபி கேட்குற அல்லாஹ்வின் தூதரே நான் வித்ரு தொழல, அஸ்பஹ்து ஃபலம் ஊத்திர், காலை பொழுது அடைஞ்சிட்டு என்ன வித்ரு தொழல. ரசூலுல்லாஹ் சொல்ல அல் வித்ரு பில்லைல், வித்ரு இரவுல மட்டும்தான் அப்படின்றாங்க. 2ஆம் முறை கேட்கிறார் அல் வித்ரு பில்லைல், இரவுல மட்டும்தான். 3ஆம் முறை கேட்கிறார் ஃபஅவுத்திர், ரசூலுல்லாஹ் வித்ரு தொழுதுங்கன்னாங்க. 3ஆம் முறை கேட்கவும் வித்திரு தொழுதுகங்க. அப்படின்னா வளமையா தொழுதுவார ஒருவர் அவருக்கு தொலை மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா அவர் ஃபஜ்ருடைய அதானாக இருந்தாலும் அந்த வித்திரு எழுப்பி என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுகள்லாம். யார் இது வளமையா தொழுதுவாரோ, திடீர்னு ஒருவருக்கு அன்றைக்கு தொழுகிற ஞானம் வந்ததுனால தொழுன்னு நினைச்சாங்கன்னா அது பிள்ளை. வளமையா தொழுது வாரவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. வளமையா ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை தொழுது வராங்க, மிஸ் ஆகினா பகல்ல என்ன செஞ்சாங்க. அதுலையும் பாருங்க ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுகிறாங்க பகல்ல 12 இரட்டிப்பா தொழுகிறாங்க. அப்ப இரவுல என்ன தொழுதுங்கிறாங்க 11 தான் பகல் இரட்டிப்பாக்கி என்ன செஞ்சாங்க 12 தொழுகிறாங்களே ரசூலுல்லாஹ் தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திரி இரவுல என்றதுனால 12 ஆக்கி விட்டாங்களே தவிர அங்கே எண்ணிக்கை என்ன செய்யல கூடல, அங்கேயும் எண்ணிக்கை கூட அந்த எண்ணிக்கை அப்படியே என்ன ஸ்டேபிள் ஆகிக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். அப்ப வித்திர ஒரு மனிதர் இந்த மாதிரி தொழும். அதே போல ரசூலுல்லாஹ் இரவில் 2 வித்திரு கிடையாதுன்னாங்க. வித்திரு தொழுவிட்டு தூங்கி எழுப்பி மறுபடியும் தொழுட்டு மறுபடியும் வித்திரு தொழுறது இல்லை, 2 வித்திரு இரவுல என்ன கிடையாது அப்படின்னு ரசூல் எல்லாமே ரசூல் வழிகாட்டி என்ன செஞ்சுக்கிறான் போய்க்கிறாங்க. அதாவது வித்திரு இரவில் 2 வித்திரு என்னது கிடையாதுன்றாங்க. மனைவிமார்களோடு சம்பந்தப்பட்ட பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ரசூலான நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எழும்பி தொழுவார்கள், அவர் வித்திரு தொழ நாடினால் என்னை எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு வருது. அப்ப அவங்களுக்கு ஒரு 3-5 தொழுகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. வித்திரு தொலை நாடினா என்ன எழுப்பி விடுறாங்கன்னு வருது. அப்ப வித்திருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ன செஞ்சுக்கிறாங்க எழுப்பி விட்டு இருக்கிறார்கள். கியாமுல் லைலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பல, ஆனா விரும்பினாங்க, அவங்க தொழுதா விரும்பினாங்க. அந்த முடிக்கிற டைம்ல 3-5 தொழுதுறோம் டைம் ஆயிட்டு அப்படின்றதுனால மட்டும் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் எழுப்பி விட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் இரவு தொழுகை சம்பந்தமான அதாவது சுருக்கமான வழிகாட்டல்கள். இதில் எதுவும் அதாவது எனக்கு விடுபட்ட மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டல் விஷயத்தை நம்ம ரசூலுல்லாஹ் இவ்வளவு செஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் ரக்காத்தெல்லாம் தொழுது காட்டிக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன இதில் வேற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நடைமுறை செய்யாமைக்கு தான் பொருத்தம். இரவு தொழுகையை உன்னிப்பாக அவதானித்த நபித்தோழர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு ஒருவர். ஆயிஷா ரதியல்லாஹு இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் வித்ரை பற்றி அறிஞ்சவன் யார் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர், அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னன்னா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு ஒரு முறை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவோட வீட்டில் தங்குறாங்க. மைமூனா ரதியல்லாஹு யாரு இப்னு அப்பாஸுக்கு, இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சாட்சி வழங்கிட்டா. அதாவது இந்த சின்னம்மா சரியா, அவங்களுக்கு சின்னம்மா உம்முல் ஃபதுல் இவங்கட தாய், அவங்களோட சகோதரி தான் மைமூனா. தங்குறாங்க. அப்போ தங்குற சந்தர்ப்பத்தில் சில அறிவிப்புகளில் அவங்க மாதாவிடாய் காலமாகிச்சு மைமூனா ரதியல்லாஹு அன்ஹுக்கு. ஒரே தலையானையில் என்ன செய்கிறாங்க அகல வாக்கில் இவங்களும் அவர் நீட்ட வாக்கிலையும் படுத்துக்கிறார். இவருக்கு என்ன சின்ன வயசு, ரசூலுல்லாஹ் மௌத்தார டைமே அவருக்கு 13 வயசு தான். யாருக்கு இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு. அப்போ அவங்க சின்ன வயசு தொழுகையை பார்க்கணும்னு உட்கார்றாங்க. அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்க்கணும்னு உட்கார்றாங்க. அந்த நாளில் தான் அவங்க முழு தொழுகையும் ரசூலுல்லாஹ் அவதானிக்கிறாங்க. அவர் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தான் உலகத்தில் என்ன வித்திரு தொழுகையை பற்றி தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ தொடர்ச்சியான அவதானத்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த ரசூலுல்லாஹ் எழும்பினாங்க. எழும்பி அந்த ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை வானத்தை பார்த்து கொண்டு ஓதினார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்துட்டு என்ன அந்த ஆல இம்ரானுடைய கையேந்தியில வசனங்களை பார்த்து ஓதினாங்க. இறுதி 10 வசனங்களை ஒழு எடுத்துக்கண்டே ஓதினார்கள் அப்படின்லாம் வருது. பல் துளக்கினார்கள். அதுக்கு போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பிச்சாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் அறிவிக்கிற யாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப 2 பேரும் தான் சிறப்பான முறையில் அவதானிச்சாங்க. 2 பேருமே சின்னவங்க அந்த நேரத்தில் என்னது அது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் இவ்வளவு டீட்டெயில்ஸ் அதை நம்ம பின்பற்ற தேவையில்லை என்று சொன்னால் அது என்ன ஒரு சிறப்பான ஒரு நடைமுறையாக இருக்காது. அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சிறப்பான முறையில் புரிந்து விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக.